எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்சிஎம் எம்கே ஸ்டாலின் வந்து இப்போது 5000 ருபீஸ் கிரெடிட் பண்ணியிருக்காரு நிறைய விமனுக்கு, 1.31 crore விமனுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து பொது மக்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் அது அப்போசிஷன் பார்ட்டிக்கு வந்து ஒரு ஷாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போன்னா இந்த ட்ரைனிங் கான்ஃபரன்ஸில் இது வந்து சொல்லியிருக்காங்க. பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அந்த இதில் நார்த் சவுன் ஜோலார்பேட் திருப்பத்தூரில் சாட்டர்டே அன்னைக்கு வந்து இதை சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த அவரோட பேர் சொல்லி இதுதான் என்னோடய ஸ்டைல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சிஎம். சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் வந்து அந்த சென்டருடைய அந்த கான்ஸ்பிரசிலேருந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்து இது லீகல் ஹர்டல்ஸும் இதில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு எப்போவுமே வந்து ரிமைன் பிளாக் அண்ட் ரெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு, அதாவது அவருடைய அந்த ஃப்ளாகோட அந்த கலரை பற்றி சொல்லியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக இந்த 7th டேர்மாக வந்து 2026 அசம்பிளி போலில் வின் பண்ணுவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பேட்டில் வந்து பிஜேபியை வந்து ஒரு டப்பா என்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்களோடது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் நான் ஆம்பிஷியஸ் டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்கேன், மோர் தென் 200 சீட்ஸ் வின் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய கேரக்டரைஸை என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெஸ்ட் இல்லாமல் இந்த நெக்ஸ்ட் 2 months நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎம்கேயோட விக்ட்ரி மட்டும் நாங்கள் பார்க்கல, அதுக்கு மட்டும் நாங்கள் ஃபைட் பண்ணல, தமிழ்நாடைய விக்ட்ரிக்காகவும் நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. திரும்பி இவங்களே பவருக்கு வந்தால் தான் வந்து இந்த தமிழ்நாடுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவரோட வருஷனை வந்து சொல்லியிருக்காரு. ஹிஸ்ட்ரியே க்ரியேட் பண்ணலாம், அதாவது 7th டேர்மாக வந்து நம்ம இந்த போலில் ஜெயிச்சு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோரிங் க்ரௌடில் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நியூஸ் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 5 வருஷத்தில் வந்து அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் டெவலப்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கு. இதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அவரோட கவர்மெண்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து அப்போசிஷன் பார்ட்டி அவங்களுடைய செக்ரட்டரியை வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு பொலிட்டீஷியன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்லாமும் பண்ணியிருக்காரு, வந்து போய் சரண்டர் ஆகியிருக்காங்க இவங்க டெல்லிக்கிட்ட அப்படின்னு, டிஎன்னோட ரைட்ஸை வந்து அவங்கக்கிட்ட போய் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதை கூட்டணி அமைக்கிறாங்கங்கிற மாதிரி இருக்குல்ல, அதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டியை வந்து இந்த சென்டருடைய பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விஷயத்தையும் அவர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு சிஎம். என்னென்னா, இங்கே வந்து ஒரு இது ஸ்கீமே இங்கே எதுவுமே இல்லை யூனியன் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்குன்னு. ஆனால் வந்து அப்போசிஷன் பார்ட்டி செக்ரட்டரி வந்து அந்த தைரியம் இல்லை அவருக்கு யூனியன் கவர்மெண்ட்டில் போய் அந்த கொஸ்டின் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய அலிகேஷனை வச்சுருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டி லீடரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்க எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, அதை லா அண்ட் ஆர்டரை பற்றி மாரல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த பொள்ளாச்சி அந்த செக்ஷுவல் அசால்ட்டு நடந்தது, அப்புறம் அந்த ஸ்டெர்லைட் ஷூட்டிங் அந்த இது நடந்தது எல்லாமே அவருடைய அந்த இதில் தான் ஆட்சியில் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காருன்னா, 75,000 பூத் கமிட்டிஸ் அக்ராஸ் த ஸ்டேட் இருக்கணும். அப்புறம் வந்து மினிமம் டார்கெட் வந்து ஒரு பூத்துக்கு வந்து 350 votes வர மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு பூத்துலேயும் அந்த 350 votes வரும் அப்படிங்கும்போது அவங்களுடைய எய்ம் மோர் தென் 2.5 crore votes வந்து ஸ்டேட் வைடாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு கமிட்டி மெம்பருக்கும் வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கு 100 ஸ்பெசிஃபிக் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. அந்த மெம்பர்ஸ் வந்து அந்த ஃபேமிலிஸை வந்து விசிட் பண்ணணும், அட்லீஸ்ட் வந்து 5 times ஆகுது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்காரு, அதாவது பொலைட்டாகவும் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. கேட்ரேஸை வந்து எங்கேஜாக வெரண்டா கேம்பெயின்ஸ் அந்த இது டீ ஷாப் டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு
ராதர் தென் அந்த சோலாக வந்து போய் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் வந்து இவர் பணம் கிரெடிட் பண்ணதை வந்து அகைன்ஸ்டாக வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஓட்டு வந்து சிஎம் வந்து பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு வந்து இது உதவாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.